ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்தது நடக்க போதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இன்னும் நாங்கள் செக் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே இப்படி மாமா தான் எல்லாத்தையும் சொல்லி வளரிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எல்லாத்தையும் ஏன்டா தப்பாக புரிஞ்சுட்டு வந்து பேசிட்டு இருக்க பழனின்றாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்ட்டு எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். ஆனால் இப்போ இவன் வந்து செக் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறானே, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் கிட்ட வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போலன்னு நினச்சி அவசரப்பட்டுறாங்கன்றாங்க. அவசரப்பட்டு எல்லாருக்கிட்டையுமே இப்படி சொல்லிட்டு ஏமாமான்றாங்க. கொஞ்சமாச்சும் பொறுமையாருன்னு சொல்றேன். என்னுடைய பேச்ச காது குடுத்து கேட்கறியா? ஏன் மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கன்றாங்க. அது வந்துன்றாங்க. என்ன வந்து போயின்ட்டு இதை ஒன்று ஆரம்பிச்சுட்டு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சாரிடா மாப்பிள்ளன்றாங்க. டேய் இப்போ என்னடா, அவளுக்கு டேட் தள்ளி போயிருக்குல்ல, முதல்ல போயிட்டு செக் பண்ண சொல்ல போன்றாங்க. அம்மா அது வந்துன்றாங்க. செக் பண்ண சொல்ல, அதுக்காக தானே வாங்கிட்டு வந்தேன், செக் பண்ண போடா அப்படின்றாங்க. அப்புறமா கொடுத்து அனுப்புவாங்க. அதை உன்னை செக் பண்ண சொல்றாங்க ராஜின்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி பயமா பதட்டமா இருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல நான் கன்சீவா இல்லைன்னு தெரிஞ்சா அவங்க மனசெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படும். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கதிரேன்றாங்க. எனக்கு என்ன ஒரு மாதிரி பயமா பதட்டமாவும் இருக்குன்றாங்க. இங்க பாரு, எதை பத்தியும் கவலைப்படாத, என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்றாங்க. நீ தைரியமா வந்து கிட்ட வந்து செக் பண்ணி பாருன்றாங்க. கண்டிப்பா பாசிட்டிவ் வரும் தான் நான் நினைக்கிறேன்றாங்க. ஆனா எனக்கு ஒரு மாதிரி பயமாலாம் இருக்கு. எல்லாரும் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாம் வீணா போயிடுமேன்றாங்க. ராஜி, நீ எல்லாத்தையுமே வந்து நெகட்டிவா நினைக்கிற, கொஞ்சம் பாசிட்டிவாவும் நினைக்கலாம் இல்லையா? நம்ம பாசிட்டிவா நினைக்கிற மாதிரியான விஷயங்களும் நடக்கும்ன்றாங்க. அதனால நீ பெருசா யோசிக்காத, நான் சொல்ற மாதிரி நீ செக் பண்ண அப்படின்வாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெஸ்ட் ரூம்குள்ள போறாங்க செக் பண்ணலான்னு சொல்லிட்டு. இங்க கதிர் வெளியே வந்து ரொம்ப பயத்தோடயே இருந்துட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.